ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. இன்னைக்கு கீதை சீரீஸ்ல பிரம்ம ஜோதி, இந்த பிரம்மம், இந்த சிருஷ்டி அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படின்னா என்ன, இதை பத்தி கீதை என்ன சொல்லுது? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜட உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இந்த சிருஷ்டியில மிக நுண்ணிய பகுதி தான். அந்த சிருஷ்டியில 3/4 பகுதி ஆன்மீக வானத்துல தான் இருக்கு. அந்த ஆன்மீக வானத்துல பல கோடி பிரபஞ்சங்கள், பல கோடி கிரகங்கள், சந்திரன்கள், சூரியன்கள், நட்சத்திரங்கள், இது எல்லாமே இருக்குதாமா இந்த பௌதீக உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல உள்ள கிரகங்களுக்கும் சூரியனும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு மனிதனோட கண்ணால வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட முழுமையா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கும் அளவிற்கான பக்குவம் இல்லை. ஆனா நம்ம ஆன்மீக வானம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நாம என்ட்ராயிட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் உணர முடியும் அப்படின்னும் கீதை சொல்லுது. ஸோ இதை கேட்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுச்சுன்னா, கீதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த உபதேசத்தை அப்படியே நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற தன்மையில இருந்ததுனாலதான் அந்த குருச்சேத்திரத்துல அந்த போர்க்களமே நடைபெற்றது. ஸோ இதுவுமே ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நடத்தப்பட்டதுதான். ஸோ அது ஒரு செயலோ ஒரு பொருளோ நீ பார்க்காததுனால அது இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. இது நம்பாம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கீதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அந்த ஆன்மீக வானத்துல நீ இறைவனாகவே ஆக முடியும் அப்படின்னு கீதை சொல்லுது.